அன்பான தோழிகளுக்கு வணக்கம். வெல்கம் டு மாதவரம் கிச்சன். நான் உங்கள் சாரதா சுந்தர பிரகாசம். இன்னைக்கு நம்ம சிக்கனை வச்சு ஒரு ஃப்ரைட் ரைஸ் பண்ணலாங்க. சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் இது ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடித்தமான உணவு. நம்ம வெளியில் வாங்கினோம்னா அவன் அஜினமோட்டோ, எம்எஸ்ஜி என்னென்னமோ போடுவாங்க. அதுவும் ஸ்ட்ரீட் ஃபுட் அவங்களுக்கு வர்ற ஆயிலே வேறு. அந்த ஆயில் ஃப்ரெஷ் ஆயிலே யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆல்ரெடி அது ஃப்ரைடு ஆயில் தான் சின்ன சின்ன கடைங்களுக்கெல்லாம் வருது. இப்போ அதெல்லாம் நம்ம இல்லாமல் நம்ம வீட்டிலவே செஞ்சோம்னா நம்ம சூப்பராக செய்யலாங்க. இது ரொம்ப ஈஸி செய்யறது. டேஸ்ட்டு அதே ஸ்ட்ரீட் ஸ்டைல் டேஸ்ட் வரும், வித்தவுட் அஜினமோட்டோ. அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம அதுக்காக சிக்கனை மேரினேட் பண்ணிவிட்டு சிக்கன் 65 பண்ணிக்கணும். அதுக்கு நம்ம சிக்கனை மேரினேட் பண்ணிக்கலாம். இது ஒரு 1/2 kg போன்லெஸ் சிக்கனுங்க. இது இந்த பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம இதை ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம சின்ன சின்ன துண்டாக கூட கட் பண்ணிக்கலாம். இது இப்போதைக்கு நான் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம மேரினேட் பண்ணிக்கலாம். இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க, ஃப்ரெஷ்ஷாக அரைச்சது. இது ஒரு 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு இந்த சிக்கனுக்கு தேவையான உப்பு, 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், இது கலருக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர். இது காரம் இருக்காதுங்க, ஆனால் கலர் வரும். இது ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு 1 டீஸ்பூன் நம்ம வீட்டில் அரைச்ச கரம் மசாலா. இது 2 டீஸ்பூன் தயிர், கெட்டியான தயிர். இதில் போட்டுட்டு நம்ம எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி பெசரி நான் கலரெல்லாம் எதுவும் போடலைங்க. உங்களுக்கு ஸ்ட்ரீட் ஸ்டைலாக வேணும்னா நீங்கள் கொஞ்சோண்டு ஆரஞ்சு கலர் போட்டுக்கலாம். ஆனால் நான் போடல, அந்த காஷ்மீரி மிளகாத்தூள் தான் போட்டிருக்கேன். அதுவே நம்மளுக்கு நல்ல கலர் கொடுக்கும். அவ்வளோதாங்க. நல்லா இந்த மாதிரி பெசரி வச்சிட்டோம். இது ஒரு 1/2 an hour ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது ஃப்ரைட் ரைஸ்க்கு நம்ம அரிசி சாதம் வேக வச்சுக்கணுங்க. இது பாஸ்மதி ரைஸ். இது இந்த ஆழாக்கில் 2 ஆழாக்கு எடுத்துருக்கேங்க. 2 ஆழாக்கு எடுத்து நல்லா ஒரு 3 தடவை கழுவிட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். ஒரு 1/2 an hour இது ஊறிட்டு இருக்குது. இந்த டம்ளரில் 6 டம்ளர் தண்ணி இதில் ஊற்றிருக்கேங்க, இந்த ஆழாக்கில். இப்போ இதை நம்ம ஸ்டவ்வில் வச்சு சூடு பண்ணிக்கலாம். இதில் தான் நான் வேக வைக்க போகிறேன். பாதி ஒரு 75% நம்ம வேக வச்சு வடித்து எடுத்துக்கணும். இந்த கஞ்சி எல்லாம் இருக்கக்கூடாது. ஃப்ரைட் ரைஸ்க்கு கஞ்சியோட இப்போ குக்கர்லலாம் வேக வச்சா நல்லா இருக்காதுங்க. இது பாத்திரத்தில் தான் வேக வச்சு கஞ்சியை வடிச்சிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அதுக்காக நான் தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இந்த தண்ணியை நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுட்டேங்க தண்ணியை. இப்போது இது ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு, கல்லுப்பு இந்த அரிசிக்கு போட்டிருக்கேங்க. போட்டுட்டு நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது சாதம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வர்றதுக்கு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. தண்ணி கொதி வந்தவுடனே நம்ம அரிசியை போட்டுக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிக்குதுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்ச அரிசியை இதில் போட்டுடலாம்.
ஒரு தடவை இப்படி கிளறி விடுங்க. ஸ்டீல் பாத்திரன்றதால கீழே போய் ஒட்டிக்கூடாது. ஒரு 75% ஒரு கொதி நல்லா பொங்கி வரும்ல சாதம், அப்போ நம்ம ஆஃப் பண்ணிட்டு சாதத்தை நம்ம வடிச்சிடலாம். ஒரு கொதி வரட்டுங்க. பாருங்க, சாதம் ஒரு 75% வெந்துருச்சுங்க. போதும். இந்த அளவுக்கு வெந்தாலே நமக்கு வந்து ஃப்ரைட் ரைஸ் பண்ணும்போது கரெக்டாக இருக்குங்க. இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை வடித்து விட்டுடலாம். வடிச்சிட்டுங்க இந்த பாருங்க எவ்வளோ இந்த மாதிரி இருக்கணும் சாதம். வெந்தும் இருக்கணும், அதே சமயம் இந்த மாதிரி உதிரி உதிரியாகவும் இருக்கணும். ஒரு தட்டு வச்சுருக்கேங்க. எக்ஸ்ட்ரா தண்ணி இருந்தால் கூட அந்த தட்டில் வடிஞ்சிரும். இது இப்படியே இருக்கட்டும். நம்ம வந்து சிக்கனை ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் வச்சுருக்கேங்க. இப்போ வந்து நம்ம மேரினேட் பண்ணி வச்சோம்ல அந்த சிக்கனை வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இது பாருங்கள், இது 1/2 அன் ஹவர் ஆச்சுங்க. இப்போது இதில் நான் ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் போடுறேங்க. சும்மா அது அப்போ தான் கிறிஸ்பியாக வரும், நல்லா முறு முறுன்னு இருக்கும். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம எவ்வளோ கொள்ளுமோ அவ்வளோ அந்த எண்ணெய்க்கு தகுந்த மாதிரி வச்சுட்டு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்க. ஏன்னா சிக்கன் வந்து வேகணும், உள்ள வெந்து நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகி வரணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இந்த பாருங்க, சிக்கன் ஃப்ரை ஆயிடுச்சுங்க. இப்போது பாருங்க, நல்லா சிக்கன் ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போது இதை நம்ம எடுத்துடலாம். இதை இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பரில் எடுத்துக்கலாங்க. எக்ஸ்ட்ரா ஆயில் இருந்தால் கூட டிஷ்யூ பேப்பரில் இதுவாகிடும். இப்போது இதே மாதிரி எல்லா சிக்கனையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாங்க. இது ரெண்டாவது இது போடுறேன். இதுவும் பொரிச்சு எல்லா சிக்கனையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இது சிக்கன் ஃப்ரை பண்ண எண்ணெய்ங்க. இப்போ இதையே யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஃப்ரைட் ரைஸ்க்கு. சிக்கன் ஃப்ளேவர் நல்லா தெரியும் இதில். பாதி ஊற்றி இருக்குங்க, போதும். இப்போது ஒரு 4 பல் பூண்டு, பெரிய பெரிய பல்லுங்க, அதை பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். இதுக்கு வெங்காயம் தனியாக போடலங்க. இது வந்து ஸ்ப்ரிங் ஆனியனோட வெங்காயம், அந்த கீழே இருக்கிற அந்த சின்ன வெங்காயம், அதை வந்து பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையே போட்டுடலாம். இப்போ இது வெஜ்ஜிஸ், குடமிளகா, பாதி குடமிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு சின்ன பீஸ் கோஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு கேரட்டு, ஒரு 5 பீன்ஸு. இப்போது இது எல்லாத்தையும் இதில் போட்டுக்கலாம்.
நீங்கள் ஸ்வீட் கார்ன் கிடைச்சா கூட நல்லா இருக்குங்க. ஸ்வீட் கார்ன் போட்டால் கூட நல்லா இருக்கும். அது கூட போட்டுக்கலாம். இப்போ இந்த இதுக்கு தேவையான காய்கறிக்கு தேவையான உப்பு ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேங்க. கொஞ்ச நேரம் இது வந்து அந்த மக்கட்டும், அதாவது கொஞ்சம் கிறிஸ்பியாக, ரொம்ப வேகக்கூடாது. கொஞ்ச நேரம் இந்த வெஜிடபிள்ஸ் வெந்தால் போதும். நம்ம கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம். 2 முட்டைங்க. 2 முட்டையை கொஞ்சமாக உப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், மஞ்சத்தூள் போட்டு இப்படி பீட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த சிக்கன் ஃப்ரைட் ரைஸில் இந்த முட்டை கூட ரொம்ப நல்லா இருக்குங்க. கொஞ்சமாக, ரொம்ப போடக்கூடாது முட்டை. ஒரு 2 முட்டை இல்லை 1 முட்டை அந்த மாதிரி. அந்த நீச்சு வாடை வராமல் இருக்கிறதுக்காக நான் மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு பீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இதை வந்து இந்த வெஜிடபிள்ஸு கொஞ்சம் வதங்கி இருக்கு. இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இந்த முட்டையை இதில் ஊற்றி விட்டுறேன். அவ்வளோதாங்க. கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் முட்டை கொஞ்சம் வெந்த உடனே நம்ம டாஸ் பண்ணிக்கலாம். எக்கு வந்து நல்லா கிரம்பிள் ஆயிடுச்சுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம சாஸஸ் ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு சோயா சாஸ். இதால் 1.5 கப்பு ஊற்றிருக்கேங்க. அப்புறம் இது வந்து சில்லி சாஸ். இது நம்ம டொமேட்டோ சாஸ். இந்த சாஸஸ் போட்டால் தான் அந்த டேஸ்ட் வரும். இப்போ சாதம் போட்டுக்கலாங்க. சாதம் பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குது. நம்ம 75% வெந்த உடனே எடுத்ததால் தான் இந்த மாதிரி உதிரி உதிரியாக வரும். நல்லா வேகட்டும்னு விட்டுட்டோம்னா குழஞ்சி போயிடுங்க. இன்னும் கொஞ்சம் சாதம் போடலாம். போதுங்க. ரொம்ப சாதம் போட்டால் கூட டேஸ்ட் கம்மியாயிடும். இந்த நம்ம போட்ட சாஸஸ்க்கு இந்த சாதம் போதும்.
இப்போ இந்த சிக்கனை இதில் போட்டுறேன். நம்ம சாதம் வேகும் போதே கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சிருக்கேன். நீங்க பார்த்துக்கிட்டு உப்பு தேவைப்பட்டா இப்போ போட்டுக்கலாம். எல்லாத்துலேயுமே நான் உப்பு போட்டிருக்கேன். இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் வேக வைக்கும் போதோ நம்ம உப்பு போட்டிருக்கோம். சிக்கனுக்கும் மேரினேட் பண்ணும்போது உப்பு போட்டிருக்கோம். சாதம் வேக வைக்கும் போதும் உப்பு போட்டிருக்கோம். அதனால நம்ம இப்போ தேவைப்பட்ட நம்ம கொஞ்சோண்டு உப்பு ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம் டேஸ்ட் பார்த்துட்டு. இப்போ கரெக்டாக இருக்குங்க உப்பு. உப்பே தேவையில்லை. இப்போ நம்ம மிளகுத்தூள் போட்டுக்கலாம். இது வந்து மிளகுத்தூள். நீங்கள் வெள்ளை மிளகு இருந்தால் கூட அதை கூட தூள் பண்ணி போட்டுக்கலாங்க. எங்கிட்ட வெள்ளை மிளகு இல்லை. இது நார்மல் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பிளாக் பெப்பர். அதை போட்டேன். பெப்பர் தூள் எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி இதில் ஸ்வீட் கார்ன் இருந்ததுன்னா இன்னும் டேஸ்டாக இருக்குங்க. அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம ஸ்ப்ரிங் ஆனியன் மேலே இது பண்ணிக்கலாம். இப்போ இது ஸ்ப்ரிங் ஆனியனுங்க. நீங்கள் ஸ்ப்ரிங் ஆனியன் இல்லைன்னா நீங்கள் கொத்தமல்லி கூட போட்டுக்கலாம். ஆனால் ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டால் தான் அந்த நமக்கு அந்த ஃப்ரைட் ரைஸ் டேஸ்ட் வரும். அவ்வளோதாங்க. டேஸ்டி டேஸ்டி சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, டேஸ்டி டேஸ்டி சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக இருக்குங்க. பிரியாணியை விட சூப்பராக இருக்கு. நான் வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ஸ்ட்ரீட்லலாம் வாங்கி சாப்பிட்டதே கிடையாதுங்க. எனக்கு அந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் இது வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. நார்மலாக நான் வந்து கடைங்களெல்லாம் வாங்கி சாப்பிடவே மாட்டேன். பெரிய ஹோட்டலுக்கு போனால் அங்கே வேணால் வந்து சாப்பிடுவேனே தவிர அது கூட ஃப்ரைட் ரைஸ் நான் சாப்பிட்டதே கிடையாது. பிரியாணி தான் சாப்பிட்ருக்கேன். இது ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்படி தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் நீ சாப்பிட்டு சொல்லு பாப்பா. இந்தா. சூப்பராக இருக்குது ஆண்டி செஞ்ச ஃப்ரைட் ரைஸ். நான் கடையில் சாப்பிட்ருக்கேன். அதே மாதிரி தான் இருக்குது. கடையிலே வாங்கி தேவையில்ல, வீட்டிலே செய்யலாம். நீங்கள் இவங்க சொன்ன ப்ரொசீஜர் எல்லாமே ஃபாலோ பண்ணின்னு கரெக்டாக செஞ்சிங்கன்னா இதே மாதிரி வெளியில் போய் வாங்காமல் வீட்டிலே செஞ்சு சூப்பராக சாப்பிட்லாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இவங்க டிஷ்ஷு இவங்க சமையலுமே நான் சாப்பிடுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். சூப்பராக செய்வாங்க எல்லாமே. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இதே மாதிரி நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து இன்னும் நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா தான் அவங்க வீடியோ போட ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் தான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இன்னும் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணி மோட்டிவேட் பண்ணணும். ஆன்ட்டி கிட்ட கொடுக்குறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ப்ளீஸ் 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 சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.